அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இந்த ஸ்லோகம் ஆஞ்சநேயரிடத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை ஸ்லோகம். உலகில் பல செயல்கள் நமக்கு இருக்கிற சக்தியால் செய்து முடிக்க இயலாது. அப்போதுதான் இறைவனின் சக்தி, ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வாரின் சக்தி ஆகியவற்றையே நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் நம்மால் செய்த முடிந்த செயல்களுக்கு கூட நாம் இறைவனால் படைக்கப்பட்டபடியால் தானே அவற்றை செய்கிறோம். அப்ப அதற்கும் அவருடைய சக்தி தான் தேவைப்படுகிறது. அசாத்திய சாதக சுவாமி ஹனுமான் செய்து முடிக்க முடியாதவையெல்லாம் எளிதாக முடிப்பவர். அப்படிப்பட்டவரே அடியனுடைய காரியத்தையும் சாதித்து கொடுக்க வேண்டும். ராமதூதரே, உம்மை அன்றி யாரால் 100 யோஜனை கடலை கடக்க முடியும்? ராட்சசேஸ்வரனான ராவண பவனத்தில் நுழைய முடியும்? அவர்கள் குகைக்குள்ளே சென்று அவர்களை உலுக்கி சீதையை காண்கிறீர். அதனால் உம்மால் இயலாததில்லை. ராமதூதரே, கருணை கடலே, அடியேனுடைய வேண்டுகோள்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் கூறியபடிக்கு தற்போது நாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பிரார்த்திக்க போகிறோம். சென்னையில் கௌரிவாக்கத்தில் உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். வரசித்தி விநாயகரும் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் அடுத்தடுத்து திருக்கோயில்களில் எழுந்தருளி உள்ளார்கள். நாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிப்பதற்கு முன்னால் இங்கிருக்கும் ஆச்சரியமான சக்கரத்தாழ்வார், அடுத்து உற்சவமூர்த்தி ராமச்சந்திரனுடைய திருவுருவம், இவர்களையெல்லாம் தரிசித்து கொண்டு ஆஞ்சநேயரிடத்தில் செல்வோம். கோயிலை அடைகிறோம். 3 நிலை ராஜகோபுரம், அதில் பல பிம்பங்கள். ராஜகோபுரத்திலேயே ராமனை தரிசிக்கிறோம். ஆஞ்சநேய சுவாமியும் அங்கு எழுந்தருளி உள்ளார். சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் என்கிற 3 தத்துவங்களை உணர்த்த 3 நிலைகளாக இருக்கலாம். அல்லது நாம் எப்போதும் பகவானை அடைவதற்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று 3 வழிகள், அவற்றை காட்டுவதற்காகவும் 3ஆக இருக்கலாம். வைணவ மரபுப்படி ரகசியங்களும் 3: திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். அவற்றை உணர்த்துவதற்காகவும் 3 நிலையாக இருக்கலாம். கோபுரத்துக்குள் நுழைகிறோம். பல சன்னிதானங்கள் உள்ளன. இங்கே ஒரு விசேஷம் இருக்கிறது. நம் காரியத்தை ஆஞ்சநேயர் சாதித்து கொடுக்க வேணும் என்பதற்காக அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் ஹனுமானிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு தேங்காய் மட்டையை கட்டி வைக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக 3 முறை கட்டுவதற்குள் நாம் என்ன பிரார்த்தித்து கொண்டு போகிறோமோ அது ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுக்கிறார். அதனால்தான் பக்தர்கள் பலகாலம் இங்கு வந்து சுவாமி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மட்டகளையெல்லாம் சேவித்து கொண்டோம். இங்கே பஞ்சமுகத்தோடே ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கிறார். நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது சக்கரத்தாழ்வார், ராமன் ஆகியோர்களை தரிசித்து கொண்டு ஆஞ்சநேயரிடத்தே செல்வோம். தற்போது ஹனுமானும் சீதையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தானார் என்பதை அனுமான் வெளியிடுகிறார். ஆனாலும் சீதைக்கு சடக்கென்று அவர் உருவத்தையும் பேச்சையும் கண்ட பிற்பாடும் இவர் ராவணனுடைய வேஷமாக இருக்குமோ? மாயையில் கைதேர்ந்தவனாயிற்றே ராவணன், அவன்தான் கபடமாக வேஷமிட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று 1 நிமிடம் கலங்கினாள். அந்த கலக்கத்தையும் ஹனுமான் தீர்த்து வைத்து மேலே ராமனுடைய அடையாளங்களை கூறப்போகிறார். சுந்தரகாண்டம் 34வது சர்க்கம். தஸ்யாஹ தத்வச்சனம் ஸ்ருத்வா ஹனுமான் ஹரிபுங்கவஹ
துக்கா துக்காபிபூதாயாக சாந்தம் உத்தரம் அப்ரவீத். சீதை சொன்ன வார்த்தையை கேட்டார். மொத்தம் 12 மாதங்கள் ராவணன் கெடு வைத்தான். அதில் 10 மாதங்கள் ஓடிவிட்டன. இன்னும் 2 மாதங்கள், அதுவும் முடிந்து ராமன் அதுவரை வராமல் போனால் என் உயிர் பிரியும். இவ்வளவுதான் என் கதை, முடிந்தது என்று சீதை கூறிக்கொண்டாள். இந்த வார்த்தையை கேட்ட ஹனுமானுக்கும் துக்கம். இப்படியா ஒரு மகாதேவி பேச வைத்திருப்போம்? இது நம் குற்றமாயித்தே. அவளை இப்படி தீனையாய் இவ்வளவு இரக்கத்தோட பேச வச்சிருக்கலாமா என்று மேன்மேலும் துக்கம். ஆனால் அவளுடைய துன்பத்தை போக்க வந்தோம், நாம் துன்பப்படுவதற்காக வரவில்லை. இதை உணர்ந்த ஹனுமான் பேசுகிறார். அகம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி தூதஸ்துவமாகதா வைதேகி குஷலீ ராமஹ சத்வாம் கௌசலம் அப்ரவீத். ரொம்ப அழகான பேச்சு. இதை கூர்ந்து கவனித்து கொண்டு வந்தால் நாம எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பேசினா காரியம் நன்றாக நிறைவேறும் என்று புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உலகமே பிரசன்டேஷன்ல தான் இருக்கு. ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறது முக்கியம், அதை எப்படி மிச்ச பேருக்கு நாம் கொடுக்கிறோம், அதை எப்படி அவர்களிடத்தில் எடுத்துரைக்கிறோம், அதுவும் முக்கியம். நன்னா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட அசட்டுத்தனமான பேச்சால் கெடுத்தே விடலாம். மோசமா இருக்கிற சந்தர்ப்பத்தை கூட நல்ல பேச்சால் ஜெயித்தும் விடலாம். இது ரெண்டுமே உலகில் காண்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ட்டையும் பெண்ணுகள்ட்டையும் என்ன எதிர்பார்க்கிறோம்? நியாயமா பேசணும், மெதுவா பேசணும், காரியத்தை முடிக்கிறாப்புல பேசணும், நேர்மை மாறக்கூடாது. அப்படித்தானே அவர்கள் இருக்க வேண்டும். அதெல்லாம் ஹனுமானுடைய பேச்சை கேட்க கேட்க புரியும். எங்கெங்கு நயமாக பேச வேண்டுமோ, தழுதழுத்து பேச வேண்டுமோ, கம்பீரமாக பேச வேண்டுமோ, உறுதியோடு கூற வேண்டுமோ, ஒன்ன கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டார். கம்பீரமா சொல்ல வேண்டிய இடத்துல போய் நாம் ஏதோ மெதுவா குயில் கூவுறாப்புல கூவினா, சிங்கம் கர்ஜிக்க வேண்டிய இடத்துல அப்படி பேசினா தான் புரியும். அதே மயிலரகு பேச வேண்டிய இடத்துல அப்படித்தான் பேச வேண்டும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார், அவரை சமாதானப்படுத்துறோம்னா ரெண்டுமே வேணும். நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு கம்பீரமாகவும் பேசணும். அதே சமயம் அவர் நொந்து போயிருக்காரோ இல்லையோ, கவலைப்படாதீங்கோ, தானே நல்லது நடக்கும் என்று சொல்ல தெரியணும். இப்படி குரல்ல இருக்கிற ஏற்ற இறக்கம், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், எங்க கமா வைக்கிறோம், எவ்வளவு வேகமா பேசுறோம், எங்க சுருக்கிறோம், எவ்வளவு வளவளான்னு பேசுறோம், எல்லாமே முக்கியம் இல்லையா? அதெல்லாம் பார்த்து பார்த்து தானே. ஒரு இன்டர்வியூ பேட்டின்னு போனா 10 நிமிஷம் நேரம் கொடுப்பா. அதுக்குள்ள சேர போறோமா இல்லையா, நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ணிவிடுறாப்புல இருக்கே. அது முடிவாகாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தால ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திட முடியாது, அழிச்சிடவும் முடியாது. அது எம்பெருமான் பார்த்து செய்ய வேண்டியது. இருந்தாலும் அந்த வேலை கிடைக்கும் கிடைக்காது, அந்த கல்லூரியில இடம் கிடைக்கும் கிடைக்காது, அது அதுல முடிவாயிடுறது இல்லையோ. ஆஞ்சநேயர் பேசுகிறார், நான் ராமனுடைய ஆணையாலே தேவரீரிடத்தில் தூதனாக வந்திருக்கிறேன். ராமன் சௌக்கியமாக இருக்கிறார், நலமாக உள்ளார். தேவரீர் நலமா என்று விசாரித்து வரச் சொன்னார். யோ பிராமமஸ்திரம் வேதாம்ச வேத வேதவிதாம்பரஹ சத்வாம் தாசரதி ராமஹ தேவி கௌசலம் அப்ரவீத். வேதம், வேதாந்தம், தனுர்வேதம், ஆயுர்வேதம் என்ற அனைத்து சாத்திரங்களையும் கற்ற ராமன் உம்மிடத்தில் குசல பிரஷ்னம், நீர் நலமா என்று கேட்க சொன்னார். அதே போல மிகவும் வருத்தமுற்றிருக்கும் இலக்குவன் ராமனின் தம்பி, அவரும் தேவரீரை விசாரிக்க சொன்னார். கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதித்தே ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷசதாதபி பரஸ்பரேண சாலாபம் விஸ்வஸ்தௌதௌ பிரசக்ரதுகு. இப்படி இவர்களை பற்றி சொல்லி அவர்கள் குசலம் விசாரிக்க சொன்னார்கள். தேவி, எதற்காக தேவரீர் அழுகிறீர்? உம்ம கண்களில் போய் கண்ணீர் வரலாமா? அடியேன்தான் வந்து விட்டேனே, உம்ம செய்தி எடுத்துக்கொண்டு ராமனிடத்தில் போகிறேன் என்று ஒருத்தருக்கொருத்தர் மெதுவே பேசி சற்றே நம்பிக்கை துளிர்த்தது. ஆனால் முழுவதுமாக சீதை இன்னும் நம்பிவிடவில்லை. தஸ்யாஸ்தத் வச்சனம் சுத்வா ஹனுமான் மாருதாத்மஜா சீதாயாக சோகசப்தாயாக சமீபமுபசக்கிரமே. இப்போதுதான் தள்ளியே நின்று பேசிக் கொண்டிருந்த ஹனுமான் சீதைக்கு அருகிலே மெதுமெதுவே வருகிறார். அப்போதுதான் அவர் வடிவத்தை சீதை கண்டாள். நீண்ட நெடிய உருவம், திண்ணென்றிருக்கும் தோள்கள், அவருடைய திருவடி முதல் முடிவரைக்கும் பார்த்தால் மிக வலிமையாக இருந்தார். ஒருவேளை
ராவணன் தான் இந்த வலிமையான கோலத்தை எடுத்து வந்திருக்கிறானோ? நேரே ராவணனாக வந்தால் நாம் பேச மறுக்கிறோம். ஆகவே இந்த உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்கணும். இது வேஷமாகத்தான் இருக்க வேண்டும். என்னை மாயையால் என்னை ஏமாற்றுவதற்கு ராவணன் முற்படுகிறான் என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்து, மாயாம் பிரவிஷ்டோ மாயாவி எதித்வம் ராவணஸ்வயம் உத்பாதயசி மே பூயா சந்தாபம் தன்ன சோபனம். இப்பதானே என்னை வந்து துன்புறுத்தி விட்டு போனாய். நீ மறுபடியும் என்னை இணங்க வைப்பதற்காக பேசுவதற்கு வந்திருக்கிறாயா? இப்படி ஒரு தனிமையில் இருக்கும் பெண்ணை துன்பம் கொடுப்பது ஒரு அரசனுக்கு நல்ல அடையாளம் ஆகாது. ராவணா, நீதானே வந்திருக்கிறாய். எதற்கென்னை மயக்கத்துக்கு உட்படுத்துகிறாய்? துவம் பரித்யஜ்ய ரூபம் யஹ ஸ்வம் பரித்யஜ்ய ரூபம் யஹ பரிவ்ராஜக ரூபவான் ஜனஸ்தானே மயா திருஷ்டா துவம் சயேவகி ராவணா. உனக்கு இச்சாகிரிகி அப்படின்னால் விரும்பின வடிவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? இது ஏற்கனவே பார்த்தேன். நீ கபட சந்நியாசி ரூபத்தில் ஜனஸ்தானத்தில் வந்து அப்படித்தானே என்னை அபகரித்து கொண்டு வந்தாய். அதே போலத்தான் இப்போதும் வேறு ரூபத்தோடே வந்திருக்கிறாய். உண்மையை கூறு. நான் பட்டினி கிடந்து மெலிந்து போயிருக்கிறேன். ராமனை மனதால் நினைத்து நினைத்து இழைத்து போயிருக்கிறேன். அப்படியானால் எதற்கு என்னை மேலும் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒருவாறு நினைத்தாள். அதே மற்றொரு புறத்தில் இப்போது ராவணன் இல்லை, ஹனுமான் உருவத்தில் தான் ஒருத்தர் உள்ளார், குரங்கு வடிவத்தில். மனசுல மேலும் நினைத்தாள், ஏற்கனவே ராவணன் வந்தான், அவனை பார்த்து நானும் என்னிடத்தில் ஆசை வைக்காதேன்னு உபதேசம் செய்தேன். அப்போது அவனை பார்த்தவுடன் எனக்கு அவனிடத்தில் பிரீத்தி ஏற்படவில்லை, அன்பு ஏற்படவில்லை, ஆதரவு தோற்றவில்லை. ஆனால் இப்போது இந்த உருவத்தில் இருப்பவரை பார்த்து அன்பு பெருகுகிறதே. ஒரு தாய்க்கு இருக்கிற அன்பு ஒரு ராணிக்கு பிரஜை நடத்தில் இருக்கிற அன்பு பெருகுகிறதே. ஏன்? அப்ப இவன் ராவணன் அல்லனோ? இவன் உண்மையாகவே ஹனுமான், இவர்தான் குரங்கோ, ராமன் அனுப்பி வைத்திருக்கிறாரோ என என்னுடைய உள்ளத்தில் இயற்கையாக ஒரு அன்பு இவன் பால் பெருகுகிறது. ஆகவே நான் சந்தேகப்படுகிறேன். மனசோகி மம பிரீதிகி உற்பன்னா தவதர்சனாத் பிரிச்சாமித்வாம் ஹரிஸ்ரேஷ்ட பிரியா ராமகதாகிமே. சரி, குரங்கு தலைவனே, நீ ராமனுடைய கதை என்னான்னு சொல்லு. இப்பதான் சுருக்கமாக கதை சொன்னீர், ஆனால் மேலும் அவருடைய அடையாளங்களை தெரிந்து கொள்ளணும் என்று ஆசை. நீ ராமதூதனா? எதற்காக வந்திருக்கிறாய்? நான் ஒருவேளை கனவு காண்கிறேனா அல்லது நிஜத்தில் தான் பார்க்கிறேனா? ஸ்வப்னேகி யத் ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சஹலக்ஷ்மணம் பஷ்யேயம் நாவசீதேயம் ஸ்வப்னோபி மம மத்சரி. கனவு கூட எனக்கு நன்மை செய்ய மறுக்கிறது. எனக்கு கனவுன்னு ஒண்ணு வந்தால், நான் தூங்கினால் அப்ப இதைத்தான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மாயமான் பின்னே ராமன் போனான். அவனை தேட லக்ஷ்மணனை அனுப்பித்தேன். இலக்குவன் ராமனை அடைந்தானா என்னும் செய்தி இதுவரை எனக்கு தெரியாது. சொப்பனத்திலேயாவது இலக்குவனும் ராமனும் சந்தித்தார்கள் என்று தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதுவாவது எனக்கு கிடைக்குமா? ஆனால் கனவு கூட எனக்கு நல்லது செய்யல, அதுவும் எம்மை ஏமாற்றுகிறது. நாகம் ஸ்வப்னமிமம் மன்யே ஸ்வப்னே திருஷ்டுவாகி வானரம் ந சக்யோபியுதய பிராப்தும் பிராப்தச்ச அபியுதயோ மம கின்னு ஸ்யாத் சித்தமோகோயம் பவேத் வா கதிஸ்துயம் பவேத் வாதகதிஸ்துயம் உன்மாதஜோ விகாரோவா சியாதயம் மிருகதிருஷ்ணிகா. இது ஒருவேளை காணல் நீரா அல்லது எனக்கேற்பட்ட மயக்கமா அல்லது மனத்தின் விகாரமா? இது சித்த மோகமா என்னவென்றே தெரியவில்லையே என்றெல்லாம் தானே பலவாறு பேசினாள். சீதாயா நிச்சிதம் புத்வா ஹனுமான் மாருதாத்மஜா. இந்த நிலைக்கு சீதை வந்துவிட்டாள் என்று உணர்ந்த ஆஞ்சநேயர், இனி இவளை நன்கு புரிய வைத்து விடலாம் என்று தன்னை பற்றியும் ராமனை பற்றியும் பேசத் தொடங்குகிறார். தேவி, நான் ராமன் எப்படிப்பட்டவன் கூறுகிறேன். அவனிடத்திலிருந்து தான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆதித்த இவ தேஜஸ்வி, சூரியனைப் போன்ற ஒளி படைத்தவர், உலகுக்கு சந்திரனைப் போலே குளிர்ச்சி கொடுப்பவர், உலகுக்கெல்லாம் ஒரே தலைவர், குபேரனைப் போன்ற சிறந்தவர், தன்னுடைய வீரிய சௌரிய பராக்கிரமத்தாலே விஷ்ணுவுக்கு நிகரானவர், உண்மையே பேசுபவர், இனிமையாக பேசுபவர், வாசஸ்பதியைப் போல பேசுபவர், அழகில் மன்மதன் கூட பிச்சை எடுக்க வேண்டும். அவருடைய நீண்ட தோள்கள் பாகுச்சாயாமவஷ்டப்தா யஸ்ய லோகோ மகாத்மனஹ. உலகமே அவருடைய அகன்ற தோள்களில் அடங்கி இருக்கும் அந்த ராமன் தான் என்னை அனுப்பி வைத்தார் என்று பேசத் தொடங்கினார். கேட்போம்.